அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வீடியோ தலைப்பில் தந்தை தான் நமது முகவரிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நம்முடைய அனுபவத்தில் உள்ளது எல்லாமே வருது இன்ஷா அல்லாஹ். அதாவது அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில் அல்லாஹ்வுக்கு அடுத்தாப்புல நமக்கு வந்துக்கிட்டு நம்ம மேலே பரிவும் பாசமும் வளர்த்தவங்க நம்ம தாய் தந்தையர்கள். அவங்களில் அவங்களுடைய தியாகத்தை நம்ம சொல்லி மாளாது. அந்த அளவுக்கு நம்ம என்னமோ வளர்ந்துட்டோம், ஆளாயிட்டோங்கிற மாதிரி நம்ம நினைப்போமே ஒழிய, அவங்க ஆரம்பத்தில் அவங்க கஷ்டப்பட்ட இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தர் தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய உபகாரங்கள் நம்ம இப்போ செய்கிறது ரொம்ப கம்மி தான். அந்த அளவுக்கு தான் நம்ம இதுவரை நம்ம இருக்கிறோம். அதாவது நம்ம தாய் 10 மாதம் சுமந்து பெற்று பரிவு பரிவோடு நம்ம வளர்த்துருந்தா கூட, அன்பை வளர்த்துருந்தா கூட, தந்தையுடைய தியாகங்கள் இருக்குது. அது சாதாரணமாக சொல்ல முடியாது. அவங்களுடைய பொறுப்பை நம்ம வளர்ந்து ஆளாகி நம்மளுக்கு நம்மளும் அவங்கள அளவில் நம்மளை ஒரு வெளி உலகத்தில் நம்மளை உயரமாக காமிக்கணுங்கிறத ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் அந்த அளவுக்கு பரிவோடு வளர்த்து வாங்கினாங்களே, அதுக்கு அவங்க பட்ட கஷ்டங்களெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தோம்னு சொன்னால், அவங்களுக்கு அதிகப்படியாக நம்ம நன்றி செய்யறதுல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்கள எந்த விதத்துலையுமே திருப்தி இல்லாத அளவில் நம்ம நடந்துக்கூடாது. அதாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த ரசூலுல்லாஹி ஹதீஸை பாருங்க, பெற்றோரின் திருப்தின்னு சொல்லிட்டு தந்தையின் திருப்தியில் இறைவனின் திருப்தி உள்ளது, தந்தையின் அதிருப்தியில் இறைவன் அதிருப்தி உள்ளது. அதாவது தந்தை திருப்திப்படுத்துறதுல என்னுடைய திருப்தி இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, ஹதீஸ் வருது. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள எந்த நிலையிலையும் அவங்க மனம் கோணாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்குது. அவங்களோட சொல்ல ஒவ்வொரு அறிவுரையும் நம்ம பொறுமையாக கேட்டு நம்ம வளர்ந்தாத்த பிற்காலத்தில் நமக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும். இப்போ நம்ம வெளியூருக்கு போகிற இடத்துல நம்ம ஊருக்கு, நம்ம சொந்த ஊருக்கே அவங்க போனால் கூட, போகும்போது அங்கே போனோன்னா நம்மளை யாருக்கும் அறிமுகம் இருந்திருக்காது. ஒரு சில பேருக்கு தெரியும். அப்படி இருக்கிற நிலையில் யாருப்பா என்ன என்று கேட்கும்போது இன்னாருடைய மகன்னு சொல்லும்போது, ஓ இந்த வகையிலானா அவரா, அவருடைய மகனா, இவ்வளோ காலம் நாங்கள் பார்த்ததே இல்லையப்பா அவனை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப பரிவு காட்டுவாங்க. அப்போ தந்தையின் மேலே எந்த அளவுக்கு மதிப்பு வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். அது மாதிரி அந்த மாதிரியான ஒரு இது நம்மளும் ஏற்படுத்தணும். நம்ம பிள்ளைகளுக்கு அது மாதிரி ஏற்படுத்தணும். ஒவ்வொரு விஷயங்களையுமே அவங்க எது சொன்னாலும் அது அறிவுரையாகத்தான் நம்ம எடுத்துக்கணும். அவங்க ஏதாவது குறைய சொன்னால் கூட அதை நம்ம சரி பண்ணிக்கணும். அதை விட்டு போட்டுட்டு எனக்கு எல்லாம் தெரியும் போகணும் வான்னு சொல்லிட்டோம்மே, அவங்களை உதாசீனப்படுத்துகிற மாதிரி நம்ம பேசணும்னு சொன்னால் அவங்கள அவங்க மனசு நின்றுருவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. அந்த மாதிரி அவங்களை கஷ்டப்படுத்தவே கூடாது. முதல்ல அவங்க நம்மளுடைய வாழ்க்கை முறை நல்ல மேம்பட்டு இருக்கணும், மற்றவங்கள விட நல்லபடியாக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு நம்மளை வளர்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பேரை நம்ம எந்த விதத்துலையுமே எடுத்துடக்கூடாது. இந்த பாருங்க, ஹதீஸ் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியும் நல்ல ஒழுக்கத்தையும் விட சிறந்த அன்பளிப்பை எதுவும் வழங்க முடியாது. அதாவது நம்மளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கல்வியும் சிறந்த ஒழுக்கத்தையும் தந்தை கொடுத்தாலே போதும், உங்களுக்கு சொத்து சோத்திரம் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் நீங்க சேர்த்துக்கணும். அவங்க எப்படி பண்ணாலும் அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும் ஒழிய, அவங்க அது கொடுத்தாங்க இது கொடுத்தாங்கன்னு சொல்லி நோக்கடிப்படுற மாதிரி பேசவே கூடாது. முதல்ல உங்களுக்கு கல்வி கொடுத்துருக்காங்களா, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்களா, உங்களுக்கு கெட்ட வழியில போகாம உங்களை பாதுகாத்தாங்களா, அதைத்தான் நீங்க பார்க்கணும். அதுவே ஒரு பெரிய சொத்து உங்களுக்கு. அதை நம்ம பேணுனாலே போதுமானது. அவங்களுக்கு எல்லா வகையுமே இதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையுமே நம்ம பார்க்கும்போது நம்ம தந்தையோடைய நம்ம என்ன நினைக்கணும்னு சொன்னால், இன்னைக்கு இங்கே மட்டும் இல்லை, இன்னைக்கு நமக்கு இங்கே நம்ம தந்தையோட பேரை காப்பாற்றுறது இங்கே பாருங்க, மறுமையில் வருது பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் உங்களுடைய தந்தையின் பெயருடன் உங்களுடைய பெயரை இணைத்து நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். எனவே உங்களுடைய பேரில் அழகுபடுத்திக் கொள்ளுங்கன்னு ஆதாரம் நூல் அகமதுல வருது, அபூதர்தாவினால் அறிவிக்கிறாங்க. அப்ப நம்ம தந்தையோட பேரத்தை நம்ம மறுமையிலையும் அழைக்கப்பட போறோம். அப்படி இருக்கும்போது நம்ம அவங்க பேருக்கு எந்த விதமான கலங்கமும் இல்லாம நம்ம எல்லா வகையிலுமே நல்லபடியாக நடக்கணும். அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. நம்ம தந்தையுடைய திருப்தி நம்ம இருக்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அவங்க எந்த அட்வைஸ் சொன்னாலும் சரி, அவங்க வயசான காலத்தில் திரும்ப திரும்ப ஒரு சொன்ன செய்தியோடு சொல்லுவாங்க. சொன்னாலும் பொறுமையாக அப்படியே புதுசாக கேட்குற மாதிரி நம்ம கேட்கணும். கேட்டு இது பண்ணணும். அவங்கள்ட்ட ஒவ்வொரு செய்திகளையும் நீங்கள் சேகரித்து வச்சாத்த
அது உங்களுக்கு பயன்படும். உங்கள் பிள்ளைகளுக்கு அடுத்தாப்புல நீங்கள் சொல்ல வேண்டி வரும். அந்த பிள்ளைகளுக்கு பயன்படுத்தி வாழ வாரியாக வர வேண்டியது. அதனால் இதை கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவனாக நம்ம எல்லாருமே இருக்கணும். அல்லாஹ் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.